ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோட் வித் ரேவா சேனல். இன்னைக்கு நம்ம நோட் ஜேஎஸ் டுட்டோரியலோட தேர்ட் கண்டினியூட்டி வீடியோ, அதாவது நோட் ஜேஎஸோட கோர் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோங்கிற ஒரு ரோட் மேப் போட்டிருக்கேன். அதாவது நோட் ஜேஎஸோட மாடல்ஸ்னால் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், தென் காமன் ஜேஎஸ்க்கும் ES6 மாடலுக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ், அண்ட் நம்ம கஸ்டமாக ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். தென் அந்த மாடுலை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாடல்ஸ்னா என்ன? மாடல்ஸ் இஸ் எ ஃபைல் தட்ஸ் கண்டென்ட் ரிலேட்டட் கோட் அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஒர்க் டுகெதர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லார்ஜ் அப்ளிகேஷனில் மாடல்ஸ் மூலயமா, மாடல்ஸுங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபைல் தாங்க. ஃபைலாக நம்ம பிரித்து வைக்க போகிறோம். ஸோ இதனால என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்மளோட கோடு வந்து ரொம்ப ஆர்கனைஸாக இருக்குங்க. தென் அந்த ஃபைலை வந்து நம்ம குளோபலாக எங்கே வேணாலுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து நம்ம கோடை ஒரு பெரிய அப்ளிகேஷன் போகும்போது கோட் மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மாடலை ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சால்வ் ஆகும். நம்ம வந்து 2 மாடல் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று வந்து காமன் ஜேஎஸ், அதுதான் நோட் ஜேஎஸோட ட்ரெடிஷ்னல் மாடல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. அதில் சின்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெக்யூர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் வந்து அந்த மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாதானா அந்த மாடல் ஃபங்க்ஷனாலிட்டியை த்ரூ அவுட்டாக மற்ற ஃபைல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம மாடல் டாட் எக்ஸ்போர்ட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிங்க்ரனஸாக தான் நமக்கு கோடு வந்து ரன் ஆகும். சிங்க்ரனஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்தது எடுக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ES6 மாடல். ES6 மாடல் தான் இப்போ மாடர்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடல். இதில் சின்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போடணும். தென் வந்து அந்த மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆஃப் அந்த மாடலோட நேம் போடணும். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமன் ஜேஎஸ் வச்சே கோட் வந்து எக்ஸ்பிளைன். நோட் ஜேஎஸ்ல வந்துட்டு நிறைய பில்டின் மாடல் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதில் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதில் மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு 3 மாடல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் சிஸ்டம் மாடல் பார்ப்போம். தென் வந்து பாத் மாடல்னால் என்னன்னு பார்க்கலாம். தென் வந்து OS மாடல்னால் அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபைல் சிஸ்டம் மாடல் ஃபஸ்ட்டு அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெக்யூர் ஆஃப் எஃப்எஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர் போகிறேன், VS கோட் போகிறேன். அதில் நம்ம இந்த கோட் வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் சிஸ்டம் மாடல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலோட நேம் வந்து fs.jsன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் ஃபைல் சிஸ்டம் மாடலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் காமன் ஜேஎஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெக்யூர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கான்ஸ்ட் fs ஈக்குவல் டு இந்த வேரியபிள் நேம் fsங்கிற மாதிரி நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெக்யூர் இந்த மாடலோட நேம் வந்து fs போட்டுட்டேன். இப்போ மாடலை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ ஃபைல் சிஸ்டமில் வந்து நம்ம 2 வகையாக பண்ணலாம். ஒன்று சிங்க்ரனஸாக பண்ணலாம், இன்னொன்று அசிங்க்ரனஸாக அந்த ஃபைலை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிங்க்ரனஸாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல வந்து நம்ம ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறோம் சிங்க்ரனஸாக. ஓகேவா? அதுக்கு எஃப்எஸ் அந்த மாடல் வேரியபிள் நேம் இருக்கா அது. தென் இதுக்கு ஒரு மெத்தடு கொடுத்துருக்காங்க, அதாவது ரைட் ஃபைல் சிங்க். இதுதான் சிங்க்ரனஸாக நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ரைட் ஃபைல் சிங்க் பண்ணுறதுக்கு 2 பேரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைலோட நேம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து டேட்டா, ஐ மீன் அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோங்கிற கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? பண்ணிடலாமா? இப்போ ஃபைலோட நேம் வந்து நான் reva.text அப்படின்னு கொடுக்குறேன். தென் அதுக்குள்ளே கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து வெல்கம் ரேவா, ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபைலை வந்து ரைட் பண்ணியாச்சு. நான் இது வந்து சிங்க்ரனஸாக ரன் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் பண்ண பின்னாடி ஒரு கன்சோல் லாக் வந்து போடலாம். console.log ஆஃப் சக்ஸஸ். ஓகேயா? இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன்?
node fs டாட் ஜேஎஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் வந்து இந்த சக்ஸஸ்ங்கிற கன்சோல் லாகும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் வெல்கம் ரேவா நான் கொடுத்த அந்த கண்டென்ட் வந்து பைண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு ரைட் ஃபைல் பண்ணியாச்சு. தென் வந்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல் சிங்க் இருக்கா, இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து சேம் அந்த ரெண்டு பேரம் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அந்த ஃபைலோட நேம், ஓகேங்களா, பாத் வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் செகண்ட் ஒன்று வந்து என்னன்னா என்கோடிங் ஃபார்மெட் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுது. இது வந்து செகண்ட் பேரம் வந்து ஆப்ஷனல் பேரம் தான். இந்த என்கோடிங் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃபைலை ரீட் பண்ணும்போது அது பை டிஃபால்ட் ஒரு அதோட அந்த சிஸ்டமோட லாங்குவேஜான பஃபர் கோடு தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்ம அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு ஒரு ஹியூமனால ரீட் பண்ண முடியணும் இல்லையா? அப்படிங்கும்போது இதில் லாட் ஆஃப் என்கோடிங் ஃபார்மெட் இருக்கு. அதில் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ பண்ணுவோம். இப்போ ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஃபைலோட நேம் என்ன வச்சிருக்கேன், ரேவா டாட் டெக்ஸ்ட்னு வச்சிருக்கேனா? ஓகே, கொடுத்தாச்சு. செகண்ட் பேரம் என்ன கொடுக்கணும், என்கோடிங் ஃபார்மெட் கொடுக்கணும். இப்போ இதில் லாட் ஆஃப் என்கோடிங் ஃபார்மெட் இருக்கு. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா UTF-8ங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபைல் வந்து ரீட் பண்ணுறதுக்கானது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபைலை வந்து ரீட் பண்ணியாச்சு. அதில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு கன்சோல் லெவல் போடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும். கரெக்டாக? இப்போ கான்ஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கிறேன். டேட்டா ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா கொடுத்தாச்சா? இப்போ மேலே இருக்க இந்த ரைட் ஃபைல் சிங்கான கோடை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அகெயின் நோட் fs.js-ஐ வந்து நான் கால் பண்ணணும். கால் பண்ணனா என்ன ஆகும், இப்போ நான் கன்சோல் லாக்ல டேட்டா போட்டிருக்கேன்னா எனக்கு இந்த டேட்டா வந்துருச்சு பாருங்க, வெல்கம் ரேவான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஃபைலை வந்து சிங்க்ரனஸ் மெத்தடில் ரைட் பண்ணுறது எப்படி, ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்க, நான் இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இப்போ நம்ம வந்து அசிங்க்ல எப்படி ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுறது ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து ரைட் பண்ணலாம் வயா அசிங்க்ல. இப்போ அதுக்கு வந்து என்ன மெத்தடுனா ரைட் ஃபைல் இது மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பேரம் வந்து ஃபைலோட நேம் வந்து நோ டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். தென் வந்து அதில் உள்ள டேட்டா வந்துட்டு ஹலோ ஃப்ரம் Node.js அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கால்பேக் மெத்தடா வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஃபைலை வந்து ரைட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஈஸியா கால்பேக் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம கெட் பண்ணிடலாம். இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கால்பேக் எப்படி கால் பண்றதுன்னு, அதுக்கான சின்டெக்ஸ். ஓகேயா, இதுக்குள்ள நான் இந்த எரரை லைக் நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். இஃப் ஆஃப் எரர்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கன்சோல் லாகை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சோல் லாக்ல நான் எரர்ங்கிறத போட்டுக்கிறேன். இல்லைனா எல்ஸ் கன்சோல் லாக்ல ஃபைல் ரிட்டர்ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? நோட் fs.js-ஐ கால் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து ரைட் ஆகணும். அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபைல் ரிட்டர்னுங்கிற மாதிரி மெசேஜ் வரணும். கரெக்டாக? எனக்கு ஃபைல் ரிட்டர்ன் வந்துருச்சு. இங்கே node.txt ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஹலோ ஃப்ரம் Node.js-னு இருக்குது. ஓகேயா, இப்போ இதுதான் ஃபைலை வந்து ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரீட் பண்ணுறது பார்க்கலாமா? ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து அசிங்கில் கால் ஆகும்னு சொன்னேன். கரெக்டாக?
இப்போ ஒரு கால்பேக் மெத்தட் போட்டிருந்தோம்னா அது கால்பேக் மெத்தட் ஃபங்க்ஷனுக்குள்ள கால் ஆகும், பேரலா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைனும் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ அதே எக்ஸ்பிளைன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி பண்ணலாம்னா இங்க ஒரு கன்சோல் லாக் நான் வந்து போடுறேன். கன்சோல் லாக்ல என்ன போடுறேன்னா ஜஸ்ட் இப்போ ஃபைலை வந்து ரீட் பண்ண போறோம் கரெக்டா. அப்போ ஃபைல் ப்ராசஸிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம இதுக்குள்ளே எழுதிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரீட் ஃபைல் சிங்க்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அசிங்கிறதுனால ரீட் ஃபைலுங்கிற சின்டெக்ஸ் மட்டும் போதும். இதில் உள்ள 2 மெத்தட் லைக் சேம் அந்த நேமு தென் வந்து என்கோடிங்கான ஃபார்மெட்டு. இப்போ ஃபைலோட நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், நோ டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கரெக்டா. இப்போ இதோட என்கோடிங் ஃபார்மெட் வந்து சேம் நம்ம UTF-8 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் UTM-16 LE யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு சேம் வந்து அசிங்க்ரனஸ் கால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஓகேயா, ஓகே ஃபைன். இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த எரரை சேம் எடுக்கிறேன். இஃப் எரராக இருந்தால் எனக்கு வந்து console.logல எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. இல்லையா சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படின்னா எனக்கு இந்த கன்சோல் லாக்ல டேட்டாவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன நடக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு இந்த கன்சோல் லாக் வந்துடணும், ஃபைல் ப்ராசஸிங்னு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் ரைட்குள்ளே போய் ஃபைல் ரைட் ஆகணும், தென் வந்து ஃபைல் வந்து ரீட் ஆகணும் கரெக்டா. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு கிளியர் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம இந்த நோட் டாட் டெக்ஸ்ட் ஃபைலையுமே டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து ரைட் ஆகணும், அதுக்கப்புறம் ரீட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் ஆகணும் கரெக்டா. இப்போ நோட் fs.js கால் பண்ணுறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கன்சோல் லாக் வந்திருக்குன்னு பாருங்கள், ஃபைல் ப்ராசஸிங்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபைல் வந்து ரைட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபைல் வந்து ரீட் ஆகிட்டு எனக்கு இந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு கரெக்டா. ஸோ இதுதான் நம்ம வந்து அசிங்க்ரனஸாக இந்த ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸாக பண்ணும்போது இந்த ஃபைல் ரீட் ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் லைன் வந்து நமக்கு கால் ஆகாது. இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபைல் எனிவே ரைட் ஆகி ரீட் ஆனாலும் எனக்கு இந்த லைன் வந்து இது கால் பேக் கியூவில் போயிடும், எனக்கு நெக்ஸ்ட் லைனான கன்சோல் லாக் பிரிண்ட் ஆயிரும். நான் இதுக்கப்புறம் ஒரு கன்சோல் லாகோ இல்லை வாட் எவர் நான் என்ன கொடுத்தாலும் அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கும். இது வந்து பேரலாக இந்த ஃபைல் ரைட் ஆன பின்னாடி ஃபைல் வந்து ரீட் ஆகும். ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து அசிங்க்ரனஸாக உங்களுக்கு பேரலல் ப்ராசஸ் வேணும்னா ரைட் ஃபைல் ரீட் ஃபைல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் சிஸ்டம் மாடல் வந்து புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத் மாடல் பார்க்கலாம். பாத் மாடலை வந்து நம்ம இம்போர்ட் போடுறதுக்கு ரெக்யூர் ஆஃப் பாத் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணால் போதும் ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு பாத் மாடல் அப்படின்னா, இப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா சில பேர் வந்து மேக் யூஸ் பண்ணுவாங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓஎஸ் சிஸ்டத்துக்கும் அதோட அந்த பாத்தோட செப்பரேட்டரை வந்து இப்போ எனக்கு வந்து விண்டோஸில் வந்து பேக்வேர்ட் ஸ்லாஸ் வரலாம், இல்லை மேக்ல வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இந்த செப்பரேட்டர் இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறதுக்கு பாத் மாடல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பாத் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நம்ம வந்து பாத் மாடலை வந்து இம்போர்ட் போட்டுடலாம். அதுக்கு வந்து கான்ஸ்ட் பாத் ஈக்குவல் டு ரெக்யூர் ஆஃப் பாத் ஓகேவா. இப்போ இந்த எனக்கு ஏதாவது ஒரு ஃபைல் நேமை வந்துட்டு இங்கே வந்து அந்த பாத்தை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். இதுக்குன்னு அந்த ஹலோ டாட் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, சரி இதுக்குள்ளே இருந்து ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ஹலோ டாட் டெக்ஸ்ட் ஃபைலை வந்துட்டு இந்த ஃபைலை வந்து பாத்தை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஓகேயா? இப்போ கான்ஸ்ட் ஃபைல் நேம் ஈக்குவல் டு, இப்போ நான் காப்பி பண்ண பாத்தை வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் மெத்தடை என்ன பார்க்க போகிறோன்னா, பாத் மாடூலில் பாத் டாட் இவ்வளோ மெத்தட் இருக்குது பாருங்களேன். பேஸ் நேம், டெலிமிட்டர், டைரக்டரி நேம், எக்ஸ்டென்ஷன் நேம், ஜாயின், பார்ஸ், நிறையா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் நேம்னா என்னன்னு பார்க்கலாம். பேஸ் நேம் ஆஃப் என்ன கொடுத்துருந்தேன், ஃபைல் நேம்னு கொடுத்துருக்கேனா? ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். இதுக்கு நோட் பாத் டாட் ஜேஎஸ் கொடுக்குறேன்னா, இப்போ எனக்கு ஃபுல் பாத் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுலேருந்து எனக்கு பேஸ் நேம்னா இந்த ஃபைலோட நேம் மட்டும் ரிட்டன் ஆகும். ஃபைலோட நேம் என்ன, ஹலோ டாட் டெக்ஸ்டா, எனக்கு வந்து அது வந்து ரிட்டன் ஆயிருக்கு. ஓகேயா? ரிட்டனில் லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாத், ஐ மீன் அந்த ஃபைலோட நேம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்துட்டு பேஸ் நேமுக்கு பதிலாக டைரக்டரி நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் கால் பண்ணுறேன். இதை என்ன வருது, எனக்கு டைரக்டரி நேம் வருது. ஐ மீன் அந்த பாத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வருது. இதுதான் டைரக்டரி நேம். ஸோ ஓகே, நான் இதே தான் காப்பி பண்ணுறேன். இதில் வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு வந்து இஎக்ஸ்டி நேம்னு கொடுக்கணும். ஓகேயா? இதை கொடுத்துட்டேன்னா இந்த எக்ஸ்டென்ஷன், இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தானே போட்டிருக்கேன் பார்த்து, ஸோ எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து டெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? தென் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரிட்டர்ன் ஆன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த பாத் ஸ்ட்ரிங். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போது இந்த ஃபைலோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குது. ரூட் என்ன, டைரக்டரி என்ன, பேஸ் என்ன, எக்ஸ்டென்ஷன் என்ன, நேம் என்ன, இது எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேயா? இதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஜாயின் இருக்குது, ரிசால்வ் இருக்குது, நார்மலைஸ் இருக்குது, ரிலேட்டிவ் இருக்குது, தென் வந்து இந்த செப்பரேட்டர் என்ன, டெலிமிட்டர் என்ன. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரிமைனிங் மெத்தட்ஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்ஸ் வந்து 2 டைம் வந்திருக்கு. ஓகே, ஒன்று ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்னென்னா ஜாயின், ரிசால்வ், நார்மலைஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேயா? வந்திருக்கா? இப்போ இந்த ஜாயின் என்ன பண்ணியிருக்கு, இந்த பேஸ் நேமு ப்ளஸ் வந்து இந்த ஃபைலோட டைரக்டரி நேம் ரெண்டையுமே நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இந்த செப்பரேட்டர், என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டெலிமிட்டர், ஸோ இது எல்லாமே நமக்கு ரிட்டன் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இதில் இன்னும் நிறைய பாத் மாடலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொன்றா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு என்ன ரெக்யூர்டாக தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ் மாடல் பற்றி பார்த்துடலாம். ஓஎஸ் மாடல்லாம் என்னென்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், os.jsன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓஎஸ் மாடலை வந்து இம்போர்ட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ அதுக்கு வந்து கான்ஸ்ட் ஓஎஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் ஆஃப் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம சிபியோட ஆர்கிடெக்ட் எவ்வளோ வந்து இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவங்க என்ன பை டிஃபால்ட் கொடுத்துருக்காங்கன்னா os.architect அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அது போடுறேன். கன்சோல் லாக் ஆஃப் os.arch கொடுக்குறேன். ஸோ இதில் சிபியூ ஆர்கிடெக்சரை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து ARM64 இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். நோட் os.js. இப்போ எனக்கு ARM64ங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி
நம்ம வந்து பிளாட்ஃபார்மை வந்து பார்க்கலாம். அதுக்கு என்னன்னா OS டாட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த பாப்அப் வந்து இடையில வந்துட்டே இருக்குது. ஓகே ஃபைன். பிளாட்ஃபார்ம் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து டார்வின் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஓஎஸோட பிளாட்ஃபார்ம். அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. தென் இதே மாதிரி ஓஎஸில் வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன நம்ம சிஸ்டத்தோட டோட்டல் மெமரி வந்து எவ்வளோ, அதில் ஃப்ரீ மெமரி வந்து எவ்வளோ இருக்குது, தென் வந்து சிபியு கோர் வந்து எத்தனை இருக்குது, ஹோம் டைரக்டரி என்ன, இந்த ஓஎஸோட ஹோஸ்ட் நேம் என்ன, இந்த ஓஎஸோட டைப் என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஓஎஸோட ரிலீஸு, டோட்டல் மெமரி, ஃப்ரீ மெமரி, சிபியு, இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ரன் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓஎஸோட டைப் வந்து டார்வின்னு வந்திருக்கா. இதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்கோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா. தென் வந்து இந்த ஓஎஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஓஎஸோட இதோட ஹோஸ்ட் நேம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ பேஸு, டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, மெமரி ஸ்பேஸு, இது எல்லாத்தையுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. தென் வந்து இந்த ரிலீஸுங்கிறதுல இது ஓஎஸோட என்ன ரிலீஸ் வேர்ஷனுங்கிறதே எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போது உங்களுக்கு வீடியோட இனிஷியல் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்னன்னு சொன்னேன். ஓகேங்களா. இப்போ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். நீங்கள் வந்து ஓனாக ஒரு கஸ்டம் மாடல் க்ரியேட் பண்ணுங்கள். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். நான் சாம்பிளாக சொல்கிறேன். லைக் வந்து math.jsன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலில் வந்து இந்த அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதில் வந்துட்டு இப்போ இந்த மாடல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தென் வந்து இந்த மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இன்னொரு ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக. இப்போ அதுக்கு வந்து model.export அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ இந்த ஓவரால் இந்த மாடல் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா index.jsல போயிட்டு ரெக்யூர் ஆஃப் உங்களோட மாடலோட நேம் மேத்னு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். index.js ஃபைல் வந்து என்னன்னா இதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரி. கரெக்டாக. இந்த index.js ஃபைலை தான் நீங்கள் வந்து பேக்கேஜ் .json ஃபைலில் வந்துட்டு மெயின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாகவே புரியும். ஓகே. இதை தான் நான் போட்டிருக்கேன். math.js தான் உங்களோட கஸ்டம் மாடல். தென் வந்து index.js ஃபைலில் வந்து நீங்கள் அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் வந்து இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கேன்னா லைக் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது நார்மலாக ஒரு ஃபைல் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஓஎஸ் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, நம்ம ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம். இது வந்து ஃபைன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கருக்குமே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து புரியணும், ரீடபிலிட்டியாகவும் இருக்கணும். அப்போ எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு கோடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த சோர்ஸ், இந்த கஸ்டம் மாடல்ஸ் எல்லாமே எஸ்ஆர்சி அதுக்குள்ளே மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இப்போ இந்த யூசர் கண்ட்ரோலர், அத்தன்டிகேஷனுக்கு ஒரு ஆத் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம்னா அது எல்லாமே இந்த கண்ட்ரோலருங்கிற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. சர்வீஸ் அதாவது நம்மளோட லாஜிக்ஸ் எல்லாமே இந்த சர்வீஸில் யூசர் சர்வீஸ், ஆத் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். யூட்டில்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஐ மீன் குளோபலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படும், நான் அந்த அப்ளிகேஷனில் என்டையராக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே யூட்டில்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நோட் மாடல்ஸ் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மெயின் என்ட்ரி பாயிண்டான index.js ஃபைல், தென் வந்து package.json ஃபைல். ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன கோர் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு HTTP மாடல்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தென் வந்து ஒரு வெப் சர்வரை வந்து பில்ட் பண்ணனா அந்த வெப் சர்வரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கெட்டு, போஸ்ட்டு, பேட்ச்சு, புட்டு, டெலீட்டு இந்த மெத்தட்லாம் பார்க்கலாம். ஐ மீன் அந்த HTTP ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.